நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நம்ம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரையில் பொதுவாகவே 10ஆம் அதிபதி எப்பவுமே சிறப்பாக இருக்கணும். இப்போ துலாம் ராசிக்கு 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா சந்திரன், இல்லைங்களா? இதில் இந்த மாதம் பாருங்கள், துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் கர்மகாரகன்னு சொல்லலாம், ஆத்மகாரகன்னு சொல்லலாம், ஜீவகாரகன்னு சொல்லலாம். அந்த ஜீவகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறார். அதோடு மட்டுமல்லாது தொழில் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை தொடர்பு திரிகோணத்தில் அவங்களுக்கு அந்த தொடர்பும் ஏற்படுகிறது. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் நீங்கள் என்னதான் துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக இந்த ஆடி மாதம் தொழிலில் ஒரு நல்ல சிறப்பான வருமானத்தை பார்த்துருவாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை தான் அசுர குரு. அவங்க புத்தி அப்படி தான் வேலை செய்யும். மைண்டு ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். துலாம் ராசியில் உண்மையிலே சித்திரை எவ்வளோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த சுவாதியும் விசாகமும் வாயால் கெட்டுப்போம். அப்போ துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரிதான், அலட்சியம் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை அலட்சியமாக இருக்க சொல்லுவார், தப்பு பண்ண சொல்லுவார். அப்போ மொத்தமும் காலியாயிடும். இது என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்தவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆகவே துலாம் ராசி என்பவர்களை எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. அப்படி ஏதேனும் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.